ட்ராவல் பண்ணுறவங்களோட முக்கியமான 2 டெஸ்டினேஷன் எப்பயுமே அவங்களோட சார்ட்டில் இருக்கும். ஒன்று கோவா, இன்னொன்று தாய்லாந்து. Hi friends, welcome to Travel with Suresha. கோவா பொதுவாகவே யாருக்குமே வாஸ்துப்படி சரியாக வாய்க்காததுனால இந்த முறை நாங்கள் பிளான் பண்ண டெஸ்டினேஷன் தாய்லாந்து தான். தாய்லாண்டில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. அதனால் சில ஆயிரங்களை தாய்பட்டில் கரன்சியை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ட்ராவலை தொடங்க ஆரம்பித்தோம். நம்மளுடைய இமிக்ரேஷன் செக்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு டிக்கெட்ஸை வேலிடேட் பண்ணிக்கிட்டு நமக்கான ஃப்ளைட் கிளம்ப ரெடியாக இருந்தது. ட்ராவல் என்தூசியாஸ்ட்டை போயிட்டு உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாய்லாந்தை அவங்களுடைய செக்லிஸ்ட்டை ஒரு அங்கமாகவே வச்சுருப்பாங்க. ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு எண்ண ஓட்டங்கள் இருக்க தான் செய்யும். புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்க ஏதோ ஆம்னி பஸ்ஸில் விண்டோ சீட்டில் துண்டு போட்டு இடம் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு இந்த ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடச்சிதுன்னா அவங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு நம்ம பயணிக்கும்போது நம்மளுடைய பயணம் கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும். இந்தியாவை காட்டிலும் தாய்லாந்தோட டைம் ஜோன் 2-2.5 மணி நேரம் கூடுதலாக இருக்கும். அதனால் இரவில் நம்ம ஆரம்பிக்கிற இந்த பயணம் இந்தியாவில் சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடியே அந்த சூரிய உதயத்தை நம்ம பறக்கும்போதே விண்ணிலேயே பார்த்துடலாம். தாய்லாந்துக்கு நாங்கள் ரீச் ஆன உடனேயே எங்களுக்கான பிக்கப் வேன் வந்து ரெடியாக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் முதல்ல போன இடம்தான் இந்த டைகர் தோப்பியா பார்க். இந்த பார்க்கை ஸ்ரீரச்சா ஜூ அப்படின்ட்டும் அழைப்பாங்க. இது ஒரு வைல்ட் லைஃப் பார்க்கு. தாய்லாண்டில் ஷோன்புரி அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பட்டாயாலேருந்து 30 to 45 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஜூக்குள்ளே நுழைஞ்சதுமே நாங்கள் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது இந்த வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டில் தான். சுற்றிலுமே கண்ணாடி கூண்டு. இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுற்றியும் உங்களை சுற்றி புலிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுடைய உணவை நம்ம அருந்தறதுக்காக இது எல்லாத்தையுமே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. தாய்லாந்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு நமக்கான ஃபுட்டு எங்கே கிடைக்க போகுது, இனிமேட்டு எல்லாமே சைனீஸ் ஃபுட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்திய ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்தியாசமான உணவகத்துக்குள்ளே எங்களுக்கான ஃபுட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்த கையோட டிக்கெட்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த ஜூவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கிளம்பினோம். ஒன்று வந்து உங்களோட செஸ்ட்டில் பஞ்ச் பண்ணியிருப்போம், அது வந்து என்ட்ரி டிக்கெட். நீங்கள் உள்ளே போகிறப்ப என்ட்ரிக்கு. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு கவர் மாதிரி டிக்கெட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஷோவோட டிக்கெட்டு. இதை ஷோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெங்கே நீங்கள் போகிறீங்களோ, லைக் ஃபோட்டோ எடுக்கிறது, க்ரொக்கடைலோட ஃபோட்டோ எடுக்கிறது, டைகர் பப்போட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை முடிச்சு நீங்கள் பண்ணிவிட்டு 2:30 மணி மேக்ஸிமம் 2:30 மணிக்குள்ள காருக்கு பக்கத்தில் வந்துருங்க. யூடியூப்பில் மட்டுமே பார்த்து சந்தோஷப்பட்ட சில நிகழ்வுகளெல்லாம் இங்கே நான் பர்சனலாக வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முதல் முறையாக இந்த டைகரை தொடுற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது வந்துட்டு உண்மையிலையுமே நான் ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்த்தேன். ஏதோ வளர்ந்த புலியை தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே குட்டி குட்டி புலிங்களை கூட வச்சுக்கிட்டு அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கறத கூட வந்துட்டு இங்கே ஒரு ஷோவாக நடத்திக்கிட்டு அதை வந்து ஒரு ட்ராவலர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே வித்தியாச அனுபவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க.
அடுத்தது இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒயிட் லைன், அதாவது லைன்னா கூட பரவாயில்ல, ஒயிட் லைன் அப்படிங்கிறது நான் நேரில் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அந்த லைனை நான் தொடுவேன்றது கூட நான் நினச்சே பார்க்கல. இந்த ஒரு அனுபவமும் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு சிங்கத்தோட அருகாமையில் உக்காந்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனால் நான் வெனமஸ் ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கி கையில் கொடுத்தாங்க. அதோட பாரமே தாங்க முடியல, கழுத்தே உடஞ்சிரும் போல இருந்தது. அங்கேருந்து அப்படியே நகர்ந்தோன்னா சில ரக்கூன்ஸ் கூண்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறமா குரோக்கடைல் ஷோ வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அதை பார்க்கணுன்னா நம்மளால் டைமிங்குள்ளே தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நடைய கட்டணும். இந்த டைகர்தோப்பியா பார்க் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 3:30 வரைக்கும், சில டைம் வந்துட்டு 4 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த குரோக்கடைல் ஷோ வந்துட்டு காலையில் 9:50, அப்புறம் 11:20, தென் 1 o'clock, தென் 2:30க்கு தான் வந்துட்டு இந்த ஷோவை நம்மளால் பார்க்க முடியும். இந்த குரோக்கடைல் ஷோக்கான டிக்கெட்டை இங்கே வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வேலிடேட் பண்ண பிறகு இந்த கேலரியில் போயிட்டு நீங்கள் உக்காந்திங்கன்னா இந்த குரோக்கடைல் கூட அந்த பண்ணுற சாகசத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். குரோக்கடைல்ஸை முதல்ல தண்ணியிலேருந்து இழுத்து அந்த ஸ்டேஜ் மேலே போட்டுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி அதை ஆக்டிவேட் பண்ணுறாரு இந்த ஜூ காப்பாளர். ஒவ்வொரு முதலையையும் அதோட வாயை நெடுக திறக்க விட்டு அதுக்கப்புறமா அந்த வாய்க்குள்ளே தன்னோட தலையை விட்டு அந்த நாக்கெல்லாம் கையிலேயே தொட்டு எடுத்து இவர் பண்ணுற சாகசத்துக்கு அளவே இல்லை. குரோக்கடைல் ஷோவை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அடுத்தது நாம் போன இடம் தான் டைகர் ஷோ. என்னடா டைகர் ஷோ, நாங்கள்லாம் டைகர் லைன் இதெல்லாம் நாங்கள் தொட்டுட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிதப்பில் போய் உக்காந்தோன்னா அங்கே நடந்ததே வேறு. டைகர்ஸுக்கெல்லாம் இவங்க கொடுத்த ட்ரைனிங்கில் அந்த டைகர்ஸுங்க ஒவ்வொன்றும் அதுங்க செய்கிற சில சாகசத்தை பார்த்து நாங்கள் அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். அதில் ஒரு சில காட்சி உங்களுக்காக. ஜூ கீப்பர் என்னவோ புலியெல்லாம் நாயை கூப்பிட்டு வராமல் தான் கூப்பிட்டு வராரு. ஆனால் அதுங்க எழுந்து நிற்கும்போது தான் அதோட பிரம்மாண்டமே தெரியுது. ஆனால் தாய்லாண்டில் பார்க்குறது இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஏன்னா 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்துட்டு நேர்லேயே வந்துட்டு நம்ம ஊர் பாம்பே சர்க்கஸில் இந்த மாதிரி சாகசத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விலங்குகளை கட்டுப்படுத்துகிற ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்று தான் தெரியுது. அது என்னென்னா, நிறைய அன்பையும் அதுங்களுக்கு தேவையான கொஞ்சம் தீனியையும் கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களோட சொல்லுக்கு அடங்கி நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்கும்.
இந்த டைகர் ஷோ முடிஞ்ச கையோட நம்மளுடைய இந்த டைகர் தோப்பியா ட்ராவலும் முடியுது. இங்கேருந்து நாம் இப்போது எக்ஸிட் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ட்ராவலுக்கு சப்போர்ட் பண்ண த பேஜ் 3 ஹாலிடேஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களோட ட்ராவல் ரிக்குவயர்மெண்ட்டையும் இவங்க மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க.